அந்த டைம் மேனேஜ் எப்படி அந்த டைம்குள்ள பண்றது? இப்போ குழந்தைகள வச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆஃபீஸ்க்கு போவாங்க. அ குழந்தைகளோட எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டா இப்ப ஒரு 2, 3 குழந்தைங்க இருக்காங்க. ஸ்கூலுக்கு கிளம்பணும் அப்படின்னா, யூனிஃபார்ம் அயர்ன் ஆயிருக்கா? சாக்ஸ் இருக்கா? ஷூ எல்லாம் ரெடியா இருக்கா? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ட்ரெஸ் சொல்லுவாங்க. அந்த மாரி அதெல்லாம் இருக்காங்கிறத எப்பவுமே ஒரு வாரத்துக்கு ஒரு சண்டே அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு இருக்கிறத அப்படின்னு எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குனீங்கன்னா, அந்த வேலை ஈஸி ஆயிடும். அத வந்து யூனிஃபார்ம் குழந்தைகளுக்கு ஏன்னா குழந்தைங்க சாயங்காலம் வந்த உடனே கண்ணா அப்படின்னான்னு எங்க தூக்கி தூக்கி போட்டுட்டு போயிருவாங்க. அத வந்து எடுக்க முக்கியமான விஷயம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இத வந்து எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைங்க. அடுத்தது தேடும்போது நீங்களே எங்கேயா வீசிட்டு போனீங்கன்னா, தேடும்போது யாரா தேடி தர ஆள் இருக்க மாட்டாங்க. நம்ம திங்ஸ நம்ம தான் கரெக்ட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிறத பழக்கத்துக்கு கொண்டு வந்துரணும். நெறைய வீடுகள்ல நம்ம பார்க்கலாம். ஸ்கூல் விட்டு வந்த உடனே சாக்ஸ் ஒரு பக்கம், ஷூ ஒரு பக்கம், புக் ஒரு பக்கம், டிஃபன் பாக்ஸ் ஒரு பக்கம் எல்லாத்தையும் வீசிட்டு ஒரு ட்ரெஸ்ஸ மாத்துவாங்க. அ சாப்பிட ஏதாவது அடுத்த நிமிஷம் வெளியில விளையாட போயிருவாங்க. இல்லையா மொபைல வச்சுட்டு உட்காந்துருவாங்க. இன்னைக்கு நெறைய இடங்கள்ல அதுதான் பார்க்குறோம். ஸோ குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுக்க வேண்டியது முக்கியமான விஷயம். சத்துள்ள உணவு, சத்துள்ள அதாவது நொறுக்கு தீனியாக இருக்கலாம். அது கூட நல்ல விஷயமாக நீங்க பர்கர், பிஸான்னு போகாம, அதுவும் இந்த லேஸ் அந்த மாரி நெறைய பேக்டு ஐட்டம்ஸ் அந்த மாரி இல்லாம வீட்லயே என்ன வச்சு குடுக்கலாம், ஆரோக்கியமான உணவுகள் குடுக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு பிளான் பண்ணி, அவங்க வந்த உடனே இத குடுக்கணும், இந்த மாரி பண்ணணும். குழந்தை வளர்ப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. டைம் லிமிட்ட தாண்டி நம்ம யோசிச்சு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். குழந்தை வளர்ப்புங்கிறது. இதுல அந்த காலையில நேரத்துல நெறைய வீடுகள்ல நேத்திக்கு இன்னைக்கு இந்த புக் எடுத்துட்டு போனோம், அந்த புக்கு காணோம். இன்னைக்கு இந்த கலர் ட்ரெஸ் தான் போனோம், அந்த கலர் ட்ரெஸ் இல்ல. நான் எப்படி போவேன்? இது எல்லா இடங்கள்லயும் இருக்கு. இத அவாய்ட் பண்றதுக்கு இத வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாரிதான் ஃபுட்டு விஷயத்திலயும் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டா போதும். இன்னைக்கு இத பண்ணுவோம், நாளைக்கு இத பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி மைண்டுக்குள்ள நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா, கிச்சனுக்கு போகும்போது இது இதுக்கு எது எது வேணும்? இது இருக்கா? இது இல்லன்னா அடுத்தது வேற வச்சுட்டு என்ன சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணலாங்கிற மாரி அந்த சமையல் வேலை பண்ணிடலாம். அதே மாரி கிளீனிங் ஒர்க் இன்டென்சிவா கிளீன் பண்ணணும், இல்ல ரெகுலரா கிளீன் பண்ணணும். அவங்க ஷபானா மேடம் சொன்ன மாரி நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு பண்ணலாம். இது எல்லாம் தாண்டி வெளி வேலைகள்னு போவோம் இல்லைங்களா? கடைக்கு போறது, சாமான வாங்குறது, இந்த அதாவது இபி பில் கட்டுறது, இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன்ல வந்துருச்சு. இருந்தா கூட நம்ம மறந்துருவோம். ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல இபி பில்லு கட்டணும். இன்னைக்கு வந்து கேஸ் சிலிண்டர் வந்தானா என்ன பண்ணணும்? இதுக்கு பணம் எப்படி யார்கிட்ட கொடுக்கணும்? எங்க வாங்கணும்? புக் பண்ணிட்டா எவ்வளவு நாள்ல வரும்? இது எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துல நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டா அந்த பிளான் படி அந்த மாதிரி போய்கிட்டு இருந்ததுன்னா இந்த ரொட்டீன் வேலையை தாண்டி தான் நம்ம வந்து கர்மா பேலன்ஸ் பண்ணணும், நல்லது பண்ணணும், வேற வேலை செய்யணும். ஆனா இந்த ரொட்டீன் கரெக்டா இருந்ததுனா தான் அந்த பக்கம் போக முடியும். இங்கேயே குளறுபடி ஆச்சுன்னா நம்ம யாருக்கா ஒருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்றதுக்கு கூட நம்மளால முடியாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. ரொட்டீனா நீங்க காலையில எந்திரிச்சு செய்யற வேலைகள் ராத்திரி வரைக்கும் நிறைய ரொட்டீன் இருக்கும். இதுல அதாவது நம்ம ட்ரெஸ்ஸை துவைக்கிறது, நம்மள கிளீனா வச்சுக்கிறது, நமக்கு வேணுங்கிறத பாக்குறது. பவானி மேடம் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு மேக்கப் பண்ணணும்னா அதுக்கு ஒரு டைம் அலாட் பண்ணிக்கிறது, நம்மள சரி பண்ணிக்கணும்னா அதுக்கு டைம் வேணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன 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 சின்னதா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க 4ஆ பிரிச்சுக்கோங்க. நீங்க ஒரு போர்டு வச்சுக்கிறீங்களா, இல்ல ஒரு நோட்டு வச்சுக்கிறீங்களோ, 4ஆ பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டு ஒன்னொன்னுலயும் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி 4லயும் எது எது எந்தெந்த இடத்துல போடலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஒண்ணுல வந்து முதல்ல அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து அவசியமானது, செய்தே ஆக வேண்டியது, அதாவது முக்கியமா செய்தே ஆகணும், அவசியமானது, அர்ஜென்ட், இம்பார்ட்டன்ட். இதுல வந்து லெஸ் அர்ஜென்ட், நாட் இம்பார்ட்டன்ட். இந்த பக்கம் வரும்போது லெஸ் இம்பார்ட்டன்ட், நாட் அர்ஜென்ட், லெஸ் இம்பார்ட்டன்ட், லெஸ் அர்ஜென்ட். அந்த மாதிரி 4ஆ பிரிச்சு வச்சுக்கோங்க. பிரிச்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வேலையும் நீங்க எடுத்து, அதாவது லெஸ் இம்பார்ட்டன்ட் அல்ல மோர் இம்பார்ட்டன்ட், நாட் அர்ஜென்ட் அப்படிங்கிறதுக்கு கீழே நீங்க முதல்ல என்ன கொண்டு வரலாம்னா, அஃபர்மேஷன் படிக்கிறது, பெட் யோகா பண்றது, ஹீலிங் ஏதாவது பண்றதுங்கிறது, அதாவது நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டன்ட்.
அந்த கீழே போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நீங்க டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத, அந்த மாதிரி நீங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும் அப்படின்னாக்கா இது வந்து இம்பார்ட்டன்ட், ஆனா அர்ஜென்ட் கிடையாது. நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பதான் அதை பண்ணுவீங்க. இப்ப அதே மாதிரி அர்ஜென்ட் இப்பவே, அதாவது இம்மீடியட்டா பண்ணணும், அர்ஜென்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னா, இப்ப இபி பில்லு கட்டுறது, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இபி பில் கட்டுறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இல்லைன்னா ஒரு இன்சூரன்ஸ் பணம் கட்ட வேண்டியது, ஏதோ ஒண்ணு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட், உடனே கட்டி ஆகணும். சரி, ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அந்த இடத்துல அது ஏன் அர்ஜென்ட் ஆச்சு, இம்பார்ட்டன்டான விஷயம் ஏன் அர்ஜென்ட் ஆச்சு? நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இம்பார்ட்டன்டான விஷயம் அர்ஜென்ட் தான், ஆனா இன்னைக்கே கட்டி ஆகணுங்கிறது இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை வந்து இம்பார்ட்டன்ட் லெஸ் அர்ஜென்ட்ங்கிற இடத்துல அதை நம்ம வச்சிருந்தோம்னா, நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இபி பில், ஏன்னா இபி பில்ல கணக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா 15 நாளைக்குள்ள கொண்டு போய் கட்டணும்னு இருக்கும். இந்த 15வது நாள் தான் யோசிப்பாங்க நிறைய பேர். இல்ல அதுக்குள்ள அந்த பணத்தை ரொட்டேஷன் பண்ணி, ஏன்னா ஆபீஸ்ல, கம்பெனிகள்ல, பிசினஸ்ல எல்லாமே அந்த பணத்தை ரொட்டேஷன் விட்டு அந்த கடைசி நேரத்துல வேற வழியில இம்மிடியேட்டா கட்டி தான் ஆகணும்னா அந்த மாதிரி போடுவாங்க. பட் அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிகள் எல்லாமே கிரைசிஸ்ல தான் இருக்கும். நீங்க ஒரு பிளான் பண்ணி 15 நாள் இருக்கு, நான் ஒரு 5 நாள், ஃபர்ஸ்ட் 5 நாள் டைம் வச்சிருக்கேன், அந்த 5 நாளைக்குள்ள நான் அந்த இபி பில்ல கட்டிட்டேன் அப்படின்னா நான் வந்து மைண்ட் ஃப்ரீ ஆயிடும். எனக்கு ஏன்னா அவன் வந்து கட் பண்ணிடுவான், நமக்கு வந்து ஓவரா ஃபைன் பண்ணிடுவான், வேற ஏதாவது பிரச்சனை வருங்கிறதையெல்லாம் தாண்டி என்னோட பில்லு கண்டிப்பா இருக்கும், கட்டியாச்சு அப்படிங்கிறத, அதாவது இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட்ங்கிற கேட்டகரிக்கு அதை கொண்டு போய், ஏன்னா இன்னைக்கு வந்து இப்பவே கடைசி நேரம், இப்ப கட்டி ஆகணும்னு இந்த இடத்துல வச்சிருக்கோம், அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட்னு வச்சிருக்கோம். அந்த அர்ஜென்ட்டுங்கிறத லெஸ் அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட்ங்கிற இடத்துல இங்க அதை கொண்டு வந்துட்டீங்கன்னா, இருக்கு, டைம் இருக்கு, எப்ப வேணா கட்டிக்கலாம், இன்னும் 15 நாள் இருக்குங்கும் போது லெஷர்லியா நீங்க கட்டிட்டீங்கன்னா இது இங்க வந்து தலை மேல நிக்காது. ஸோ ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட்டும் இல்லை, அர்ஜென்ட்டும் இல்லை அப்படிங்கிற விஷயத்துல எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக நம்ம நிறைய நேரம் அதுலதான் செலவு பண்றோம். டிவி பார்ப்போம், சீரியல் பார்ப்போம், யூடியூப் பார்ப்போம், ஷார்ட்ஸ் பார்ப்போம், ரீல்ஸ் பார்ப்போம். ரீல்ஸ்னு ஒண்ணு தொடங்குனீங்கன்னா அடுத்து 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 இழுத்துட்டு போக 1.5 மணி நேரம் டைம் போயிடுச்சா, இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு நினைப்போம். அதாவது இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது, அர்ஜென்ட்டும் கிடையாது. இதுல நம்ம அந்த இம்பார்ட்டன்ட்டும் இல்லாம அர்ஜென்ட்டும் இல்லாம இருக்கிற இடத்துல நாம் செய்யக்கூடிய செலவு நேரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நேரத்துல நம்ம இங்க வச்சிருக்கோம் இல்லைங்களா, இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் கிடையாதுங்கிற அந்த வேலைகளை இங்க கொண்டு வந்து வச்சு தள்ளி நம்ம பண்ணினோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு நேரம் மிச்சமாகும் யோசிச்சு பாருங்க. சும்மாதான் இருக்கேன், டிவி பார்த்துட்டே இருக்கேன், அந்த மேடம் சொன்னாங்க, சும்மாதான் இருக்கேன், டிவி பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் வெங்காயத்தை உரிச்சு வச்சிடுறேன், நான் கீரையை ஆஞ்சு வச்சிடுறேன், நான் வாழைப்பூவை ரெடி பண்ணி வச்சிடுறேன், இது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து ஸ்டாக் பண்ணிட்டா யாராவது வர்றாங்களா இல்ல, நமக்கே அர்ஜென்ட்டா உடனே எடுத்து போட்டு பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது இம்பார்ட்டன்ட் இல்ல ஆனா அர்ஜென்ட் அப்படின்னும் போது நம்ம செய்யற தேவையில்லாத செலவுகள், எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு, சும்மா ஒரு ஜாலி ஒரு ஃபன் அப்படிங்கறதுக்காக நான் பண்ணினேன் அப்படின்னு நிறைய வேலைகளை செய்யறோம் இல்லைங்களா, இம்பார்ட்டன்ட் கிடையாது, அர்ஜென்ட்டும் கிடையாது, நம்ம டைம் பாஸ் பண்றதுக்காக இதே கேட்டகரியில தான் அதுவும் வரும். ஸோ இந்த நாளுக்குள்ள நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை எந்த இடத்துல எங்க பொருத்தி வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட்ல. இத வந்து கரெக்டா இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்படிதான் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிக்கிட்டா கண்ணை மூடி ஜாலியாவே 24 hours ஜாலியா உட்காந்துருக்கலாம். அந்த மாதிரி நம்ம பிளானிங் மட்டும் கரெக்டா இருக்கணும். இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நம்ம கொண்டு போனோம்னாக்கா ஒவ்வொரு நிமிஷமும், ஏன்னா டைம்ங்கிறத பத்தி நிறைய சொல்லுவாங்க. இன்னைக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், இந்த நிமிஷம் கடந்து போச்சுன்னா மறுபடியும் அந்த நிமிஷம் வரவே வராது. நம்ம ஒரு நாளையில 24 மணி நேரம், 24 மணி நேரத்துல நிறைய வேலையை, நீங்க ஒண்ணும் இல்லை, நம்ம பிரைம் மினிஸ்டர் எடுத்துக்கோங்க, 2 மணி நேரம் தான் தூங்குவாரு, மீதி எல்லா நேரமும் ஏதோ ஒரு வேலை, ஒரு மீட்டிங், இது அது மாறி மாறி போய்கிட்டே இருக்கும், பாதி நேரம் ஃபாஸ்டிங்ல இருப்பாருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்படி சிச்சுவேஷன் இப்படி போய்கிட்டே இருக்கும்போது அவருக்கு என்ன 24 மணி நேரம் கிடைச்சிருக்கோ அதே 24 மணி நேரம் தான் நமக்கும். அதுல வந்து கடவுள் யாரு ஏழை பணக்காரன் யாரையுமே
எங்கேயுமே கொடுக்கல. ஸோ டைம்ங்கிறது வந்து கரெக்டா நம்ம பிளான் பண்ணோம்னா நம்மால எல்லாத்தையுமே பண்ண முடியும். தேவையில்லாம வெட்டியா அரட்டை அடிக்கிறது, தேவையில்லாத விஷயங்களை பத்தி பேசுறது, காசிப் பேசுறது, இந்த விஷயம் தொடங்கும் போது இது வேணுமா வேணாமா, தேவையா இல்லைன்னா நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், இதை பத்தி பேச வேணாம்னு நம்ம ஒதுங்கி வந்துடுறது. இந்த மாதிரி நமக்குள்ளேயே நிறைய நம்மளே ஒரு ஒழுங்குமுறைகளை கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா 24 மணி நேரம்ங்கிறது அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு 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 அதாவது வேல்யூபிள் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நிமிஷத்துலயும் நம்மளால எதையா பண்ண முடியும், ஏதாவது செய்ய முடியும். ஆனா டைம்க்கு வந்து எதுவுமே கிடையாது. ஒரு அந்த டைம் அப்படிங்கிறத அவ்வளவு கதையா சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னாக்கா 9 மாசம் 7 நாள் 15 நாள் கணக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி பிறந்தாலும் அதுக்கு பின்னாடி ஆயிட்டாலும் அந்த குழந்தை சரியான ஒரு பிறப்பாக இருக்க முடியாது. ஒரு செடி இருக்கு, அந்த காய் ஒரு அதுக்கு அது வந்து மரமாகவோ மரமாக வளர்றதோ இல்ல பழமாக இருக்கிறதோ ஒரு கீரையாக இருக்கலாம். அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஈல்ட எப்படி கொடுக்குமோ ஒரு டைம், அந்த அந்த டைம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நிறைய பேர் நம்ம அஃபர்மேஷன் படிச்சுட்டு, மேடம் நான் 10 தடவை படிச்சுட்டேன், மேடம் நான் 10 தடவை டிவைன் ஃபயர் சொல்லிட்டேன், நான் இவ்வளவு தடவை பண்ணிட்டேன், எப்ப மேடம் எனக்கு நடக்கும் எல்லாம்? அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. ஏன் இவ்வளவும் சொல்லிட்டு வரோம்னா டைம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. நீங்க வெயிட் பண்ணணும்னா அந்த காலம் கனிந்து வரும் வரை காத்திருக்க வேண்டும் அப்படிம்பாங்க இல்லையா. எப்போ 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 வென் 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 அப்படின்னு அந்த கொஸ்டின் கேக்குறாங்க இல்லையா, அவங்களுக்காகவே சொல்றதுதான் இது. எந்த நேரத்துல எது நடக்கணும்னு இருக்கோ அதை கரெக்டா இறைவன் நடத்தி தருவான், நடத்தி முடிப்பான். நம்மளோட பிளானிங், நம்மளுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போனோம்னா கண்டிப்பாக சிறப்பாக எல்லாத்தையுமே நம்மளால கொண்டு வர முடியும், கொண்டு வந்து சேர்க்கவும் முடியும். இத வந்து யார் தொடங்குறது, யார் பண்றது அப்படின்னா ஒவ்வொருத்தராலையும் பண்ண முடியும். ஏன்னா அருமையான விஷயங்கள், அருமையான நமக்கு அவ்வளவு விஷயங்கள் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு பிவிஹெச்க்குள்ள வந்தோமோ, நீ உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் செஞ்சாலே போதும். 24 ஹவர்ஸ் உனக்கு தான். நீ யாருக்காகவும் இங்க இங்க ஓடுறது அங்க ஓடுறது, நீ குளிக்கணும், நீ தியானம் பண்ணணும், உடற்பயிற்சி எல்லாம் இருக்கு. உன்னோட சௌரியத்துல உனக்கு எப்ப முடியுதோ அதை பண்ணிட்டு போ அப்படின்னு நம்மளையே நமக்கு நாமே போட்டிருந்த கட்டுகளை எல்லாம் விடுவிக்க வச்சு நம்ம ரொட்டீன்ல இப்ப ரொட்டீன்னு கூட சொல்ல முடியல, பிடிச்சா பண்றோம், பிடிக்கலன்னா நாளைக்கு பாத்துக்கலாம் கிடக்கட்டும் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைதியான இணக்கமான நிறைவான ஒரு வாழ்க்கையை நமக்கு பிவிஹெச் கொடுத்துருக்கு. அதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இது வந்து சொல்றோம். அதாவது மணித்துளி அப்படின்னு 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு பிறவி, அடுத்த பிறவி, அடுத்த பிறவி அப்படிங்கிறோம். நிறைய பேர் என்ன பண்றோம்னா ஒரு வீடு கட்டணும், குழந்தைய படிக்க வைக்கணும், அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், பேரன் பேத்திய பார்க்கணும், வேலைக்கு போகணும், இது மாதிரி நிறைய டார்கெட் எல்லாம் இது வேணும் இது வேணும் இது வேணும் நாளைக்கு அப்படின்னு இந்த பிறவியில இருந்து நாளைக்கு யோசிக்கிறாங்க. ஆனா சார் நமக்கு, நம்மளோட சிவா சார் நமக்கு சொல்லி கொடுக்கறது, இந்த பிறவியில நீ நல்லது செய்துட்டு வந்தால் அடுத்த பிறவி உனக்கு நல்லா இருக்கும். அதாவது இந்த வாழ்க்கையை தாண்டி அடுத்த பிறவியில வரக்கூடிய வாழ்க்கைக்கும் நமக்கு வந்து சொல்லி கொடுக்கறது நம்ம பிவிஹெச், நம்ம சார் தான். ஸோ இந்த பிறவியில ஒவ்வொரு நிமிஷத்தையும் எப்படி நம்ம வாழணும், எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு நாமே ஒரு வரைமுறைய கொண்டு வந்து நம்ம அதை செய்துட்டு போனா எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம்.